சிபிஐ விசாரணையில பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரங்கள்லாம் குடுத்திருந்தாங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகமா இருக்குன்னு கேட்கும்போது, செந்தில் பாலாஜி அவர்கள் பேர தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்கன்ற மாரி இல்ல சொல்றாங்க. நீங்க சொல்வது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏனென்றால், அவங்க வந்து நீங்க அந்த லைவ வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். ம். காவல்துறை வந்து அங்க வந்து ட்ரோன்ல வந்து கேமரா வச்சு ஓரிரு கேமராக்களை காவல்துறை இப்ப ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. தாவேக்கா தரப்புலயும் ரெக்கார்ட் தாவேகா பண்ணி தரப்புல கிட்டத்தட்ட 10 ட்ரோன்கள் வந்து விடப்பட்டு, அவங்களுக்கு எப்படி கூட்டம் கூடுச்சு, ம். மக்கள் எவ்வளவு ஆரவாரம் செய்கிறார்கள், எவ்வளவு ஆதரவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து ட்ரோன பறக்க விட்டு அவங்களும் ரெக்கார்ட் பண்ணாங்க. ம். ஸோ ட்ரோன்ங்கிறது வந்து கேமரா இஸ் எ நேக்கட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளதை உள்ளபடி பதிவு செய்யக்கூடிய ம். சக்தி படைத்தது தான் கேமரா. மனிதர்கள் பொய் சொல்லலாம். இது வந்து சயின்டிபிக் எவிடன்ஸா இருக்கிற கேமராக்கள். அதில் ஏற்பட்ட பதிவுகளை வந்து பொய்யாய் யாருமே எடுத்துரைக்க முடியாது. ஆக அந்த கேமராவுடைய பதிவுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்களே அவரை பாடியது பொழுது செருப்புகள் பறந்து வந்து விழுந்ததும், இல்லங்க அவங்க வந்து அங்க கீழ நிக்கிறவர்கள் வந்து அனாவசியமா வந்து விஜயை நோக்கி திட்டியது, கெட்ட வார்த்தைகளால் திட்டியதும், மற்றும் வந்து உடைத்து கொண்டு போய் அந்த ஜெனரேட்டர் ரூம்குள்ள புகுந்து முரட்டுத்தனமாய் அவங்க பிஹேவ் பண்ணது அத்தனையுமே வந்து பதிவுகளா இருந்திருக்குது. இந்த பதிவுகள் எல்லாம் வந்து தாவேகாவுடைய அலுவலகத்துல ஒவ்வொன்னுமே சிடியா போட்டு வச்சு, அதை வந்து சிபிஐ விசாரணை ஆணையத்துல சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சிபிஐனுடைய சிறப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று என்னென்ன விசாரணை மேற்கொண்டார்களோ அந்த அதில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள், அப்புறம் சிபிஐ வந்து இன்ஃபார்மேண்ட்டை செட் பண்ணி அங்கே வந்து யார் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு போட்டாங்க, பிடபிள்யூடியில் வந்து ரோடு போட்டது யாரு, அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணது, அதுக்கு யாரெல்லாம் லோக்கலாக இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, இந்த லைட் ஹவுஸில் வந்து கொடுக்காம அல்லது பழைய பஸ் ஸ்டாண்டில் கொடுக்காம வேலுச்சாமிபுரத்தில் வந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தது யாரு, அதுக்கு வந்து காவல்துறையை சேர்ந்த அந்த எஸ்பி தான் முடிவெடுத்தாரா, இல்லை லோக்கலில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் வந்து அங்கே கொடுக்க வேணாம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தான் அது வந்து வேலுச்சாமிபுரத்தில் ஒரு சந்துக்குள்ளே கொண்டு போய் அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தை அடைக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரித்து, ஏன்னா சிபிஐங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வேணால் ஆட்சி மாற்றம் பண்ணலாம், மத்திய அரசு வந்து நிலையான அரசாக தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த விசாரணைக்கு ஒரு முடிவை வந்து சமர்ப்பிக்க வேண்டும். யார் உண்மை குற்றவாளியோ அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாக வேண்டும். ஸோ இதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை இப்போ சிபிஐ நீதிமன்றம் சிபிஐ விசாரணை ஆணையம் ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அதன்படி வந்து அவங்க எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து கண்டிப்பாக யார் பக்கம் தவறு அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து செந்தில் பாலாஜி 6 மணி நேரம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ உள்ள அத்தனை சிடி மற்றும் வந்து ட்ரோன் பதிவுகள் அல்லது கேமரா பதிவுகள் அத்தனையுமே வந்து ஆதவ அர்ஜுனா தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் எப்படித்தான் வந்து ஒரு முடிவு வருகிறது அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறது அத்தனை தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேருமே ஆர்வமாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் முக்கியமா பேசப்பட்ட ஒரு பேருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர்கிட்ட திரும்பவும் விசாரிக்க வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, இப்ப விஜய் அவர்கள் வந்து நாங்க தான் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறவங்களே 3 தடவை கூப்பிட்டதுனால இந்த கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் விசாரணைக்கு ஆஜரானார்களோ அத்தனை பேருமே ஸ்ட்ராங்கா வந்து யாரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா செந்தில் பாலாஜி தான் லோக்கலா இருந்தாரு. அவர் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கமோஷன் உருவாச்சு.